வாழ்க்கையில முதல் புத்தக கண்காட்சியை பார்த்தபோது எனக்கு 30வது வயதில் தான் நான் முதல் புத்தக கண்காட்சியை பார்த்திருப்பேன். இன்றைக்கு 5 வயதில் ஒரு குழந்தை ஒரு புத்தக கண்காட்சியை பார்த்தது. இந்த உலகத்தில் இவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றனவா, இவ்வளவு அறிவு செல்வம் இருக்கிறதா? நாளைக்கு அந்த குழந்தை திரும்பவும் அந்த புத்தக கண்காட்சிக்கு வரும். அதுக்கு அடுத்த வருடம் வரும். அது ஒரு நாள் எழுத்தாளராக மாறும், சிந்தனையாளராக மாறும். எங்கெல்லாம் புத்தகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் புத்தகங்களை எடுத்து பார்ப்போம். பள்ளி நூலகத்திற்கு செல்லும், கல்லூரி நூலகத்தை போய் புத்தகங்களை தேடும், ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்தை போய் பார்ப்போம். புத்தகங்களின் மீது ஒரு ருசியை உண்டாக்க வேண்டும். நண்பர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒரு ருசிகள் ஒரு பக்கத்தை படித்தால் அதை ருசித்து படிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் குழந்தைகளில் உருவாக்க வேண்டும். யாராவது செல்போன் பார்த்து ருசியை உண்டாக்குனாலோ அது எப்படி தனியாக எப்படியோ குழந்தைகளுடைய நாவில் அதை ஒட்டி கொள்கிறது, இணையத்தில் ஒட்டி கொள்கிறது. ஆனால் புத்தகங்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, படிச்சிருக்காங்க. புத்தகங்களை படிக்கிற போது குழந்தைகளுடைய மொழி அறிவு வளர்கிறது, அவர்களுடைய பேசுகிற மொழி வளர்கிறது. இன்றைக்கு நான் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன், அவர்களுக்கு பேச தெரியும். நன்றாக கவனித்து பாருங்கள். நண்பர்களிடம் கூட அவர்களால் சரியாக பேச முடியவில்லை. ஒரு இன்றைக்கு வர்றாங்க, தனக்கு என்ன தெரியுமோ அவங்களால சொல்ல தெரியல. பேச்சு மேடையிலே பேசுவது கிடையாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு எது வேண்டும், எது வேண்டாம், எனக்கு விருப்பமில்லை, எதை விருப்பமில்லை, இதையெல்லாம் சொல்வதற்கு தனக்குரியதை ஒரு டிமாண்ட் பண்ணி வாங்குறதுக்கு கூட ஒரு மொழி ஆற்றல், ஒரு மொழி அறிவு. அப்படி ஒரு மொழி அறிவை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு முதலில் புத்தகங்களை காட்ட வேண்டும். படிப்பதற்கு இந்த புத்தகங்களை அவர்கள் பார்க்க வேண்டும். அந்த புத்தகங்களை அவர்கள் ருசிக்க வேண்டும். அப்படி ருசிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஒரு தனி உலகம் உருவாகும். அப்படி படித்து 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 உருவானதுதான் என்னுடைய உலகம். அப்படி படித்து படித்து உருவானதுதான் என்னுடைய மொழி. அப்படி படித்து படித்து உருவானதுதான் என்னுடைய எண்ணங்கள். இதற்கெல்லாம் எந்த குறிப்பும் இல்லாமல் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் சொற்கள் எங்கிருந்து வருகின்றன? அவை நான் படித்த புத்தகங்களில் இருந்து வருகின்றன. என் இதயத்திலிருந்து வருகின்றன என்றால் என் இதயம் என்பது நான் படித்த புத்தகங்களின் சொற்களாலும் கருத்துக்களாலும் எண்ணங்களாலும் நிரம்பி இருக்கிறது. நீங்க எந்த இரவில் என்னை எழுப்பி தூக்கத்தில் எழுப்பி ஏதாவது ஒரு துறை சார்ந்து பேச சொன்னால் நான் உடனடியாக ஒரு குறைந்தது ஒரு 10 நிமிடம் அதை பற்றி உண்மையாக என்னால் பேச முடியும். காரணம் என்னவென்றால் நான் படித்த புத்தகங்கள் என்னுடன் இருக்கின்றன. நான் படித்த ஆசிரியர்கள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை வழிநடத்துகிறார்கள், என்னை அழைத்துச் செல்கிறார்கள்.